பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். சிலுவையில் வைத்த 7 விண்ணப்பங்கள் அல்லது 7 முத்துக்கள் அல்லது 7 பூக்கள். எனக்கு அன்பானவர்களே, முதலாவது மலர்ந்த பூ மன்னிப்பு. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பூக்கள் உண்டு. நாம் இன்றைக்கி எல்லா பூக்களையும் பார்க்குறோம். கொடைக்கானலுக்கு இங்கேருந்து ஃப்ளவர் கண்காட்சி பார்க்கணுன்னு எத்தனையோ பேர் என்ன செய்கிறோம், ஆவலாக போகிறோம். முதல்ல நமக்குள்ளே இருக்கிற சில பூக்கள், போக வேண்டிய பூக்கள் போயிருக்கா? சலிப்பு, வெறுப்பு, கசப்பு, இதெல்லாம் போயிருக்கா? இல்லையே. ஆண்டவர் இன்றைக்கு ஐயா நமக்கு முதல்ல சொல்லுகிற பூ, நம் மனதில் மலர வேண்டிய பூ மன்னிப்பு. அதைத்தான் போன செய்தியில் நீங்களும் நானும் கேட்டோம். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதுன்னு தெரியாமல் இருக்காங்களே அப்படின்னு வேண்டுதல் செய்தார். இப்போ 2வது ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு காரியத்தை மறக்கவே கூடாது. எல்லாம் பிரதர், உங்கள் பைபிளை எடுத்துக்கணும். நாங்கள் எப்போ எடுத்தா இருக்கோம், ரொம்ப நன்றி. அப்படியாவது பைபிள் எடுத்து வாசிங்கன்னா அதுவே பெரிய ஆசீர்வாதம். இதை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று எழுதப்பட்டபடி அந்த பாக்கியத்தை உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு அவர் தரட்டும். உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் எந்திரிச்சு போய் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39லேருந்து 43 வரைக்கும் கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாட போகிறோம். எல்லாரும் தெரிஞ்சா அல்லேலூயா. பாவத்தில் பாரத்தினா தவித்திடும் பாவி இல்லை. பாவத்தில் பாரத்தினா தவித்திடும் பாவி இல்லை. நில் கிருபை பிரபாகதா ஏற்றிடும் இயேசுநாதா. நில் கிருபை பிரகாதா ஏற்றிடும் இயேசுநாதா. கெட்ட குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேனப்பா. கெட்ட குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேனப்பா. நீ நன்றி உணராமல் துரோகம் நான் செய்தேனப்பா. நீ நன்றி உணராமல் துரோகம் நான் செய்தேனப்பா. கவிடுதான் ஆகாதமோ, தந்தையை விட்ட பின்பு கவிடுதான் ஆகாதமோ. மனகசல் அழுதேனைய கண்ணீரை துடைத்திடுமே. மனகசல் மரியாளையோ நன்றி கெட்ட பேதுருவையோ. பாவி மரியாளையோ நன்றி கெட்ட பேதுருவையோ.
அணைத்திட வாரும் ஐயா, நின் பாதம் விழுந்தேன் ஐயா, சமாதானத்தை தாரும் ஐயா. இன்னைக்கு எத்தனை பேர் சமாதானத்தை இழந்திருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் சமாதானம் தருவார். காரணம் என்ன? எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் உன்னை தள்ளி விடாத ஒருவர், எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர். என்னாகமம் 23 வாசிக்கிறோம் 8, தேவன் சபிக்காதவரை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம வெறுத்துருவோம், இவனை போய் அப்படிமோ. ஆனா அவர் வெறுக்கலை, ரட்சிக்க வந்தார். எவனையும் கைவிட்டக்கூடாது, ஒருவர் அழிந்து போயிடக்கூடாது. அந்த தாகத்தில் மலர்ந்த பூதான் ரட்சிப்பு. வேதம் அழகா சொல்லுது, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதுதான் அவருடைய தாகம். யாரும் கெட்டு போயிடக்கூடாது. நாம என்ன சொல்ல, ஒரு தடவை சொல்லி பார்ப்போம், 2 தடவை சொல்லி பார்ப்போம். இவனுக்கு போய் நான் பேசி என்ன பண்ண, இவனை என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான்றோம். ஆனால் எப்பேற்பட்ட இரத்தாம்பர சிவப்பான பாவத்தையும் பஞ்சை போல் மென்மையாய் மாற்றுகிற தேவன், முதுகுக்கு பின்னாடி எரிந்து விடுகிற தேவன், அதை நினைத்து கூட பார்க்க மாட்டேன் என்று சொன்னவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன மலர்ந்த அந்த பூக்கள், அந்த விண்ணப்பங்கள், அந்த முத்துக்களை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்போ உங்கள் வேதத்தை எல்லாரும் கையில் வச்சுருப்பீங்க. இங்கே நான் வாசிக்க சொல்ல போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன். நல்ல கவனிங்க, அந்த காலத்தில் குற்றவாளிகளுக்கு சிலுவை என்று வைக்கப்பட்டிருந்தது. கோர தண்டனை. கொல்கதா மேட்டினிலே கொடிய காட்சின்னு சொல்ற பாடுறோம் இல்லையா? அந்த கொல்கதாவிலே கபால ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற கொல்கதா மேட்டிலே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த இடத்துல நடந்த காரியத்தை தான் இங்க வாசிக்கிறோம். திரும்ப வாசிக்க பார்க்கலாம். அன்றியும் அது அவர் மட்டும் இல்ல, சிலுவையிலே அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று ஐயா ஆண்டவரும் சொல்லிட்டு போனார். என் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், உங்கள் பேரில் வசையான மொழிகளை சொல்வார்களானால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். என் நிமித்தம் எல்லாராலும் வெறுக்கப்படுங்க, பகைக்கப்படுங்க. ஏன்னா அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அவனும் குற்றவாளி தான். ஆனால் எனக்கு அன்பானோடே வேதம் சொல்லுது, நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 சொல்லுகிறது. அவர் என்ன பாவம் செய்தார்? என்ன பாவம் செய்தார்? ஒரு குற்றமும் செய்யலை. ஆனால் அவருக்கும் அந்த சிலுவை கொடுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆணி அடித்து, அந்த சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவைகளின் மேல் வெற்றி சிறந்த அந்த சின்னம், அந்த சிலுவையில் சொன்ன வார்த்தையை தான் நாம் தியானித்து வருகிறோம். அவரோடு கூட என்ன செய்யப்பட்டிருந்தாங்களா? அன்றியும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன். குற்றவாளிகள் 2 பேர் அறையப்பட்டிருந்தாங்க. ஒருத்தன் வலது பக்கம், இன்னொருத்தன் இடது பக்கம். ஏன்னா இந்த வலது இடதை குறித்து வேதத்தில் அதிகமாய் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்திலே எபேசு சபையின் தூதனுக்கு யோவான் எழுதும்போது அங்கே எழுதுகிறான், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே வைத்துக்கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர். ஏன்னா அவரை பற்றி நம்ம அப்படித்தான் பாடுறோம். வெண்குதிரை மேல் உலாவி வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. வெண்குதிரை மேல் உலாவி வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. பொன் சிங்காசனம் மெய்சிலுக்குதே, பொன் சிங்காசனம் மெய்சிலுக்குதே. படிக பச்சை பரகதமும் பாடி புகழுதே.
படிக பச்சை மரகதமும் பாடி புகழுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்திப்போமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்திப்போமே. மகிமையானவர் மறுரூபமானவர், பிச்சிலின் பழம் அவர் கிண்ணற தோட்டம். மகிமையானவர் மறுரூபமானவர், பிச்சிலின் பழம் அவர் கிண்ணற தோட்டம். லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே. மென்மையானவர் மகா மென்மையானவர், மென்மையானவர் மகா மேன்மையுள்ளவர். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்திப்போமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்திப்போமே. வலது இடது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 34லும் இந்த வலது இடதை குறித்து வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் ராஜாவாக வருவார். வரும்போது தம்முடைய 31ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அன்றியும் மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராய். ஐயா, சிலுவையில தொங்கினவர் ஒரு நாள் வருவார். அதுதான் கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை. அவர் மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்தில் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இவங்களா யார் தெரியுமா? ரோமர் 12:11 வாசிக்கிறோம். அருமையான ஒரு வசனம். இது எத்தனை முறை நீங்க வாசிக்கிறீங்கன்னு தெரியாது. ரோமர் 12:11 வாசிக்கிறோம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்தனா என்னது? ஏழைக்கு இறங்கினால் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். நீதிமொழிகள் 19:17 வாசிக்கிறோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த கடன் கர்த்தருக்கு இறங்கினவங்க, ஏழைக்கு இறங்கினவங்க எல்லாம் வலது பக்கத்தில் நிற்றாட்டி, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுமாறு. அவங்க என்ன ஊழியம் செஞ்சாங்க? பசியாக இருக்கும்போது பசியை போக்குனாங்க, தாகமாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி கொடுத்தாங்க, வஸ்திரம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு வஸ்திரத்தை கொடுத்தாங்க, காவலில் இருக்கும்போது விசாரிக்க வந்தாங்க, வியாதி இருக்கும்போது பார்க்க வந்தாங்க. எனக்கு அன்பார்களே, அதுதாங்க கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். இன்னைக்கு ஊழியனோட ஆவியில் பேசுறது மட்டும் ஊழியம் இல்லை. தன்னை விட கீழானவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறதே. அதனால தான் புலம்பல் 2:19 வாசிக்கிறோம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று. எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. எனக்கு அன்பான ஊழியம்னா என்ன? இன்னைக்கு சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். இன்னைக்கு எத்தனை பேர் சிறுமைப்பட்டவங்க? ஆலயத்துக்கு போவோம், பைபிள் வாசிப்போம், நல்ல ஆவியில் நிரம்புவோம், நல்ல அபிஷேகத்தில் நிரம்புவோம், ஓகே. ஆனால் இதெல்லாம் பெருசு இல்லை. வலது பக்கத்தில் நிற்கணுமா? அந்த வலது பக்கத்தில் இருக்கிறது தான் ரட்சிக்கப்பட்டதும். இன்னைக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. ஏசாயா 41:13 வாசிக்கும் போது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நாம இன்னைக்கு பாடிக்கிட்டு இருக்கோம். என்ன பாடுறோம்? துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு,
துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. பாவி நீ சப்பாவிலானையா தேவா இலக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீ சப்பாவிலானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. துணை வேண்டும் தகப்பனை உலகிலங்கிறோம். அவர் ஏற்கனவே சொல்றார், பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன். அது எதை பிடிச்சிக்கிட்டு? வலது கையை பிடிச்சிக்கிட்டு. ஏன்னா இந்த வலது இடது வேதத்தில் பார்க்கிறோம். இடது பக்கமும் ஒரு கூட்டம் இருக்கு. அது மத்தேயு 25:40-41 பார்த்தீங்கன்னா அந்த இடது பக்கத்தை நிற்கிறவங்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே பாரு. நாம் இதை செலக்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்க்கிறோம், அன்றியும் அவரோடு கூட கள்ளர்கள், அவரோடு கூட அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், குற்றவாளிகளில் ஒருத்தன், 2 பேர் அறையப்பட்டிருந்தாங்க. எப்பவுமே வேதத்தில் பாருங்க, 2 சாட்சியினால தான் என்ன செய்யப்படும்? உறுதிப்படுத்தப்படும். அதனால தான் நாபோத்தை குறித்து சாட்சிதலமோட 2 சாட்சி ஏற்படுத்த சொன்னாங்க. ஏசாயா கூட சொன்னான், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. 2 சாட்சி எதுக்குமே வரும். சாட்சியின் வசனத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் 2 உண்டு. இங்கே அறையப்பட்டவங்க 3 பேர். ஒருத்தன் இயேசுவுக்கு வலது பக்கம், ஒருத்தன் இயேசுவுக்கு இடது பக்கம். அப்படி அறையப்பட்டவர்களில் ஒருவன் அந்த குற்றவாளி. நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள். ஏன்னா ஆண்டவர் சொல்றியப்பா, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சிக்கலாமே, எங்களையும் ரட்சிக்கலாமே. உன்னால முடியாதா? எனக்கு அன்பாருடைய சில வேளைகளில் நமக்கும் கூட இப்படிப்பட்ட கேள்வி வரும். எங்கே நீ கிறிஸ்தவனாக இருந்தா எங்கே பொறுமையாக இருக்க முடியுதா உன்னால்? நம்ம ஒரு நாளும் அப்படி பொறுமையை வளர்ந்துடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டுன்னு பாடுறோமே, கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவிதம் பாடுறோமே, கிறிஸ்துவின் அன்பை ஐயா சிலுவையின் அடைக்கலத்தில் கண்மலை வெடிப்பதில் புகலிடம் கண்டுகொண்டேன் பாடுறோம் இல்லையா? என்ன அழகா பாடுறோம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலத்தில் கண்மலை வெடிப்பதில் புகலிடம் கண்டு அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலில் கண்மலை வெடிப்பதனில். அதை இன்னொரு பக்தம் பாடினா, கண்மலைகள் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறே. கண்மலைகள் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறே. என்று சொல்லி பாடுவே இதய வேந்தனே, என்ன சொல்லி பாடுவே இதய வேந்தனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. குற்றவாளிகள் 2 பேர். இவர் குற்றமே இல்லாதவர், ஆனா குற்றவாளி தான் பேசுறான். ஒருத்தன் பேசுறான், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சிச்சுக்கப்பா, எங்களையும் ரட்சிச்சுக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, இன்னொருத்தன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும். இந்த ஆக்கினைக்கு, ஏன்னா அந்த ஆக்கினை அந்த சிலுவையில் அறிந்த அந்த கோர காட்சியை உணர்ந்து சொல்றான். சங்கீதம் 119:34 படி எனக்கு ஒரு உணர்வை தாரும் என்றானே. ஒருத்தன் உணரல, ஒருத்தன் உணர்ந்து சொல்றான். ஒருத்தன் சொல்றான், நீ கிறிஸ்துவானா எங்களையும் ரட்சி, உன்னையும் ரட்சி.
நீ எங்களோட தானே இருக்கானா. இன்னொருத்தன் சொல்றான், என்ன சொல்றான்? மற்றவன் அவனை நோக்கி, அந்த கள்ளனை நோக்கி அல்லது குற்றவாளியை நீ நோக்கி, இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நல்ல கவனிங்க. சில நேரம் தண்டிக்கும் போது நம்மால இப்படி சொல்ல முடியுதா? நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். ஏன்னா அவனவன் கிரியைக்கு தக்க அவனவனுக்கு பலன் அளிக்கிறவர் பக்கத்திலே இருக்கிறார். நாம் செய்தவைகளுக்கு தக்க பலன் அளிக்கிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். அவனை நோக்கி, இதுவரைக்கும் அந்த இயேசு ஒரு வார்த்தை பேசல. ஏன்னா மயிர் கத்தரிக்க போகிற ஆட்டை போல மௌனமாய் இருந்தார். ஆனா இப்ப பேசுறார். என்ன பேசுறாரு? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு அன்பானவர்களே, அந்த சிலுவையில் இருக்கும்போது வலி வேதனையை பார்ப்பாரா, இவனை ரட்சிக்க பார்ப்பாரா? எத்தனை வேதனைகள் வந்தாலும் நாம பாடுவோம், எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருப்போம். எத்தனை இல்லல்கள் வந்தாலும் உம்மை பேரையா, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சிப்பு ரட்சிப்பு. இன்னைக்கு இதை வச்சுக்கிட்டான் சிலர் கேட்குறான், கள்ளன் ஞானஸ்தானம் எடுத்தானா? அவனுக்கு அதுக்கு மேலே டைமே கிடையாது. அவனும் அவரோட சிலுவையில் மறிக்க போகிறான். ஆனால் இவர் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தள்ள வேண்டும் என்றது. ஆனால் அவனுக்கு அது இல்லை. கடைசி நேரத்தில் கூட ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நினைத்தவர்களும் தான் கேட்டான். உடனே ஒரு சில நினைக்கிறது இல்லைப்பா, நினைக்கிறது மட்டும் இல்லை, என் கூட தான் நீ இருப்பேன். இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி நேரத்தில் அந்த கள்ளனுக்கு கிடைத்த தருணத்தை போல உனக்கு ஒரு வேளை எனக்கு ஒரு வேளை இந்த தருணம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரிடத்தில் என் அக்கிரமத்தை மீறுதல்களை மன்னியும் சுவாமி. எவனுடைய அக்கிரமத்தை எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான், எவனுடைய பாவத்தை எண்ணாது இருக்கிறாரோ எவனுடைய அக்கிரமத்தை மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்களை எண்ணி பார்ப்பார்னா, கிண்டி கிளப்பார்னா எங்கே போய் நிற்போம்? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த 2ஆம் வார்த்தையை கேட்டீங்க. இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். பரதேசினா சொர்க்கம், பாரடைஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமோன்னு தெரியாது, ஆனால் கள்ளனுக்கு கிடைச்சு. அதனால தான் நாம் பாடிக்கிட்டு இருக்கோம், கள்ளனாய் ஆகிலும் நான் நீர் பெற்ற பிள்ளையல்லோ, கள்ளனுக்கும் அருள் செய்த நீர் தள்ளாதே சிலுவைநாதா. தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். இந்த பார்வையற்ற மக்கள் சபையில் எத்தனையோ கட்டுமான பணி நிற்குது. ஒவ்வொரு ஞாயிறு வந்தால் எனக்கு வயிற்றுக்குள்ளே பாரம், நெஞ்சில் பாரம். ஏன் தெரியுமா? வர்ற மக்களை சாப்பிடாமல் அனுப்பிடக்கூடாது. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த ஆத்துமாக்களை அழைத்து வர்ற வேன் வாடகை கொடுக்கலாம், அல்லது அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம். ஈஸ்டர், இந்த புனித வெள்ளி போன்ற நாட்களில் இவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்க உதவலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் எப்போவும் தாராளமாக காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். ஒருவேளை பிரதர் நாங்கள் எப்படி உதவ, இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இதுவழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜபக்காரியங்களை வாட்ஸ்அப்லேயோ அல்லது பரிமை சுவிசேஷ ஊழிய தபால் பெட்டி எண் 7, நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை என்ற முகவரியிலோ அல்லது நேரடியாக தொலைபேசி வழியாக சொல்லலாம். உங்களுக்காக ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பில் பரலோக பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், ஞானிகள் எல்லாம் இதை தியானித்து இன்னும் கரை காண முடியல. ஒன்றுக்கு உதவாத நாங்களும் தியானிக்கிறோம் சுவாமி. எங்கள் வாயில நீர் வைத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இடம் கொடுக்க நீர் ஆயத்தமாய் இருக்கிறீர். வருவாயா, இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவார் என்று பாடுகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொருவருக்கும் மண்டையில் இளைப்பாறுதல் உண்டு என்பதை ஒவ்வொரு புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள உதவி செய்ய. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாள், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். படித்து வேலை இல்லாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். எல்லாம் இருந்தும் தள்ளப்பட்டு கைவிடப்பட்டு இருக்கிற என் அன்பு பெரியோர், பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். வியாதியின் கொடுமையினால் வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் கண்ணீரை துடைத்தள்ளும், கரம் பற்றி நடத்தும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.